அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. நிறைய சகோதர சகோதரிகள் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்களுக்கு தொழிலில் நிறைய எதிரிகள் உருவாகிட்டாங்க. ஒரு சிலர் யார் யாருன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்க நெருங்கிய உறவினர்களாகவும் நண்பர்களாகவும் இருக்கிறதுனால வெளிப்படையாக எங்களால் அவங்கக்கிட்ட சொல்ல முடியல, பேச முடியல. இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா உறவுகளில் கலகம் மூட்டிகிட்டே இருக்காங்க. எனக்கும் என் கணவருக்கும் நடுவில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடுறாங்க. நாங்களும் உறவுகள் நீடிக்கணுங்கிறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க தொடர்ந்து ஏதாவது ஒரு குழப்பங்களை கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அக்கம் பக்கத்தில் ஏதாவது ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்குது. நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை செஞ்சாலும் எங்களை குறைக்காட்டி ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்து விடுறாங்க. ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க. தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் ஆகட்டும், வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் ஆகட்டும், அதாவது ஆஃபீஸ்லேயும் ஆகட்டும், இங்கே மேலே நிறைய பேர் பொறாமை பார்வை படுறதுனால எங்களால் முன்னேறவே முடியல. அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கீங்க. அந்த பிரச்சனையெல்லாம் தீரணும்னு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதற்குண்டான பரிகாரம் தான் இது. இந்த பரிகாரத்தை நம்ம சனிக்கிழமை நாளில் தான் செய்யணும். இப்போ நான் சொல்கிற மாதிரி ஏற்பாடுகள் உங்களால் இந்த வாரம் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இந்த சனிக்கிழமையே நீங்கள் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். இல்லைனா நான் சொல்கிறதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அடுத்த வாரம் சனிக்கிழமை கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து 7 சனிக்கிழமைகள் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிற மாதிரி வரும். இப்போ பெண்கள் நடுவில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை பீரியட்ஸ் ஆகிட்டா இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த சனிக்கிழமையை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வரும் சனிக்கிழமையை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு தாராளமாக செய்யலாம். மொத்தம் இந்த 7 சனிக்கிழமை செய்யறதுக்குள்ளேயே உங்களுடைய கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் எல்லாமே உங்களை விட்டு ஓடிடுவாங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமா அப்படின்ட்டு. உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் வராது. உங்களுக்கு கெடுதல் செய்யணும், தொந்தரவு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் அவங்களுடைய மனசுலேருந்து நீங்கிரும். உங்கள் வழியில் அவங்க குறுக்கிட மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த பரிகாரத்தை செய்கிறோம். அதனால் அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துக்கிட்டலாம் நீங்கள் செய்யாமல் இருக்காதீங்க. எதிரி தொல்லை நீங்கிறதுக்கு அவசியம் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. சரி, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு நமக்கு கடுகு தேவைப்படுது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடுகுக்கு எதிரிகள் தொல்லை நீக்கக்கூடிய சக்தி உண்டு, எதிர்மறை ஆற்றல்களை நீக்கக்கூடிய சக்தியும் உண்டு. இந்த கடுகு சமையல் அறையில் பயன்படுத்திக்கிறத நம்ம எடுத்துக்க கூடாது. நம்ம 7 கடைகளில் இருந்து தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக கடுகு வாங்கிட்டு வரணும். இதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாதுங்க. நீங்கள் கமெண்ட்டில் கேட்கவே தேவையில்லை. கட்டாயம் 7 விதவிதமான கடைகள்லேருந்து தான் நம்ம வாங்கிட்டு வரணும். ஏன்னா எதிரிகள் அப்படிங்கும்போது நமக்கு வெவ்வேறு இடங்கள்லேருந்து தானே வராங்க. அதனால் கடுகையும் நம்ம வெவ்வேறு இடங்கள்லேருந்து தான் வாங்கணும். ஒரு சில கடைகளில் பார்த்திங்கன்னா சின்னதாக பேக்கெட்டாகவே தொங்க விட்டுருப்பாங்க. அது மாதிரி கடைகளாக பார்த்து கூட நீங்கள் சின்ன பேக்கெட்டாக ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொன்றுன்னு சொல்லி வாங்கிக்கலாம். இல்லைனா மினிமம் எவ்வளோக்கு தருவாங்க, 10 ரூபாய்க்கு தருவாங்களா, இல்லை 50 கிராம் தான் வாங்கணுமா, 25 கிராம் தான் வாங்கணுமா, இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் எந்த மாதிரி கிடைக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மினிமம் அமௌண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. 7 கடைகளில் இருந்து தனித்தனியாகத்தான் வாங்கணும். இப்போ இந்த 7 கடுகையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வைக்கணும். இதுக்கு நீங்கள் தனியாக ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. மூடியோடு இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நம்ம 7 விதமான கடைகள்லேருந்து வாங்கிட்டு வந்த அந்த கடுகை ஒன்றா இதே டப்பாலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். டைட்டாக மூடி பத்திரமா வச்சுக்கோங்க. ஒருவேளை இன்றைக்கே உங்களால் அந்த மாதிரி வாங்க முடியல அப்படிங்கும்போது இப்போ நடுவில் நமக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை வரத்துக்குள்ளே 6 நாட்கள் இருக்குது இல்லையா, அந்த 6 நாட்களுக்குள்ளே தினம் ஒரு கடையை நீங்கள் பார்த்து வாங்கினீங்கனாலும் தாராளமாக வாங்கிடலாம். வாங்கிட்டு அந்த பரிகாரத்தை நீங்கள் அடுத்த வாரம் கூட செஞ்சுக்கலாம். அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணி தேவைப்படுது. காட்டன் துணியாக இருக்கிறது சிறப்பு. இல்லைனா லைனிங் கிளாத் இருக்குது இல்லையா, ப்ளவுஸ் பிட்டுக்கெல்லாம் நம்ம உள்ளே கொடுத்து தைப்போம். அந்த மாதிரி லைனிங் கிளாத்தில் பிளாக் கலர் நீங்கள் வாங்கிக்கிறது சிறப்பு. ஏன்னா இந்த கருப்பு நிறம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சனீஸ்வரருக்கு உரிய ஒரு நிறம். நம்மளுடைய எதிரி தொல்லைகளை, கண் திருஷ்டிகளை எல்லாத்தையுமே நீக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஒரு 20லேருந்து 25 ரூபா வரும். அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா இது நம்ம 7 சனிக்கிழமை செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நல்லது தான். அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது வேப்பெண்ணெய். வேப்பெண்ணெய் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, அதைவே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா புதுசாக ஒரு சின்ன பாட்டில் வாங்கிக்கோங்க, நீம் ஆயில். அல்லது உங்கள் வீட்டில் வேப்ப மரம் இருக்குது அப்படிங்கும்போது அதுலேருந்து இலைகளை கூட நீங்கள் பறிச்சுக்கலாம்.
இப்போ இலைகளை பறிச்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு கைப்பிடி எடுத்து கொஞ்சம் சாறு வந்து நீங்கள் எடுத்துக்கணும். கல்லில் கொட்டியோ மிக்சர் ஜாரில் அரைச்சோ கொஞ்சம் சாறு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இல்லை காஞ்ச வேப்பிலை பொடியே எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா போதும், அந்த பொடியே நம்ம வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளவு தான். இப்போ இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை மாலை 6 மணிலேருந்து இரவு 10 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யணும். சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு தான் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்யணும். இதை வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து நம்ம செய்யக்கூடாது. வெளியில் வாசல்லையோ அல்லது நம்மளுடைய மொட்டை மாடியிலையோ அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க. வீட்டுக்குள்ளே வந்து செய்ய வேண்டாம். இப்போ அந்த துணி இருக்குது இல்லையா, அந்த துணியை வந்து நீங்கள் சின்ன சின்னதாக சதுர வடிவில் ஒரு 7 பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 7 சனிக்கிழமை செய்யணும் இல்லையா, அதனால் 7 பீஸாக சின்ன சின்னதாக வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம தனியாக சேகரித்து வச்சோம் இல்லையா கடுகு, அதுலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அந்த துணியில் வந்துட்டு போடுங்க. இப்போ இதை நம்ம ஒரு முடிச்சு மாதிரி கட்டணும். இதை கட்டுறதுக்கு நமக்கு கருப்பு நிற நூல் வந்து தேவைப்படுது. கருப்பு நிற நூல் இல்லைங்கும்போது இந்த துணியினுடைய ஒரு கார்னரையே நீங்கள் கொஞ்சம் நீல வாக்கில் கிழித்து அதையவே நூலாக பயன்படுத்தி டைட்டாக வந்து கட்டிக்கோங்க. வேறு எந்த நிறத்தையும் பயன்படுத்த வேண்டாம். இது முழுவதும் பார்த்திங்கன்னா கருப்பாக மட்டும்தான் இருக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளவு முறை வந்து சொல்கிறேன். இப்போ டைட்டாக வந்து கட்டிக்கோங்க. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது யூஸ் ஆகாது, இது மேலே இந்த விளக்குக்கு வேலையே இல்லை, உடஞ்சிருக்குது, ரொம்ப அழுக்காயிருச்சு, ரொம்ப கறி பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சில அகல் விளக்குகள் வீட்டில் வச்சுருப்போம். பழசு வந்து வச்சுருப்போம். இல்லைன்னா எப்போவோ கார்த்திகை தீபத்துக்கு வாங்கின விளக்கெல்லாம் வந்து வீட்டில் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா வச்சுருப்போம். அதில் ஏதாவது ஒன்றை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை எங்கள் வீட்டில் அகல் விளக்கே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் ஓடு இருக்குது இல்லையா, கொட்டாக்குச்சி, அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டு வாசல்லையோ அல்லது மொட்டை மாடியிலையோ போயிட்டு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போ அந்த அகல் விளக்கு கீழே வச்சுருங்க, இல்லைன்னா கொட்டாங்குச்சி கீழே வச்சுருங்க. இப்போ இதுக்குள்ளே இந்த முடிச்சி வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு இது மேலே வேப்பெண்ணெய் பயன்படுத்துகிறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு மூடி அளவுக்கு வேப்பெண்ணெயை அந்த முடிச்சு மேலே வந்து ஊற்றிடுங்க. இல்லை வேப்பம் பொடி பயன்படுத்துகிறோம், இலைசாறு பயன்படுத்துகிறோன்னா அதையும் இந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் அதில் லைட்டாக வந்து தூவி விடுங்க அல்லது ஊற்றி விடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கற்பூரம் இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் ஒன்று எடுத்து இந்த முடிச்சு மேலே வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் இதை வந்து ஏற்றி வச்சுடுங்க. ஏற்றி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இது எரிய ஆரம்பிக்கும். இந்த கற்பூரம், இந்த முடிச்சு, அதுக்குள்ளே இருக்கிற கடுகு இதெல்லாம் எரிய ஆரம்பிக்கும். கடுகு சில நேரங்களில் வெடிக்கவும் ஆரம்பிக்கும். இப்படி இது எரிஞ்சிட்ருக்கிற சமயத்தில் நீங்கள் இந்த நெருப்பை பார்த்த மாதிரியே நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள். இதில் எதிரிகளோட பெயர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பேரை நீங்கள் இனிஷியலோட சேர்த்தே வந்துட்டு சொல்லலாம். இல்லைனா பொதுவாக எதிரிகள் அப்படின்னு சொல்லலாம். கண்ணுக்கு தெரியாத எதிரிகள்னால் எதிரிகள்னு மட்டும் சொன்னீங்கன்னா போதும். இவங்க தான் பர்டிகுலராக பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பேரையே வந்துட்டு சொல்லுங்கள். சரி, இப்போ அது என்ன மந்திரம் அப்படின்னு வந்து பார்த்தலாம். ஓம் ரீங் உச்சாடாய உச்சாடாய எதிரிகள் உச்சாடாய உச்சாடாய. ஓம் ரீங் உச்சாடாய உச்சாடாய எதிரிகள் உச்சாடாய உச்சாடாய. இப்போ இந்த எதிரிகள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் அந்த குறிப்பிட்ட நபரினுடைய பேரை இனிஷியல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இனிஷியலோடையே சொல்லலாம். இல்லைனா உங்களுடைய பர்டிகுலர் பேரை மட்டும் நீங்கள் சொல்லலாம். அது எரிஞ்சு முடிகிற வரைக்குமே அதை பார்த்துட்டே வந்துட்டு நீங்கள் இதையா சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன், நீங்கள் இப்படி செய்கிறதுனால அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. அவங்க உங்கள் வழியில் வந்து குறுக்க வர மாட்டாங்க. உங்களுக்கு கெடுதல் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அவங்க மனசுலேருந்து அழியுமே தவிர அவங்க அழிய மாட்டாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக வந்துட்டு இதைய பண்ணுங்கள். இப்படி எல்லாமே எரிஞ்சு முடிச்சிரும் இல்லையா, அதன் பிறகு இதை என்ன பண்ணணும்னா இம்மிடியேட்டாகவே வந்துட்டு நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடுங்க. விளக்காக இருந்தாலும் சரி, இல்லை தேங்காய் ஓடாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, இதை அப்படியே வந்துட்டு நீங்கள் ஒரு கவரில் போட்டு எங்கேயாவது அன்னைக்கே தூக்கி போட்டுருங்க. திரும்பவும் வந்து அது உங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து கொண்டு வரக்கூடாது. அதனால் நீங்கள் அப்போ வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்த வாரம் சனிக்கிழமை நீங்கள் செய்யும்போது புதுசாக வேறு ஒரு பழைய மண்ணகல் இருந்துச்சு அப்படின்னா அந்த மண்ணகலையோ அல்லது தேங்காய் ஓட்டையோ தான் நீங்கள் பயன்படுத்தணும். இப்படி 7 சனிக்கிழமைக்கும் வர மாதிரி அந்த துணியும் அந்த கடுகையும் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அதனுடைய அளவை வந்து நீங்கள் மாற்றி மாற்றி பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம், ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. நிச்சயமாக இந்த 7 சனிக்கிழமை நீங்கள் செய்யறதுக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து உண்டாகி இருக்கும். உங்களுடைய எதிரிகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தலையீடும் செய்ய மாட்டாங்க. தொழிலையும் வந்து எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த மாட்டாங்க. நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.